Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பெஸ்டான பார்ட் டைம் ஜாப். நீங்க யாராவது ஆன்லைன்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ரொம்பவே ட்ரஸ்டபிளான ஒரு நல்ல இன்கம் தரக்கூடிய ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படினாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம SBOல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்டு பிளான் வந்துட்டு இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. சோ அத வந்து ஒவ்வொண்ணா டீடைலா பார்க்கலாம். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும், சோஷியல் மீடியாவில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக வந்துட்டு இங்கிலீஷ் ரீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் வந்து இதில் ஒர்க் பண்ண முடியும். ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கம்பெனியில் கொடுக்குற டாஸ்க்கை சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் காப்பி பண்ணி நம்மளோட SBO வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ரெகுலர் ஒர்க்கு. இதுதான் வந்து அந்த 3 டைப் ஆஃப் ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இதில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி லைஃப் டைம் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு லைஃப் டைம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இதில் கொடுக்குற டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வெப்சைட்டில் நம்மளோட SBOட வெப்சைட்டில் அந்த லிங்க் காப்பி பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு 5 rupees கிடைக்கும். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ, அதனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு 5 rupees தான். டாஸ்க்கோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான். சரிங்களா? நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணுறோம், நிறைய வந்துட்டு போஸ்ட் யாருக்கும் ஷேர் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம். அந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுற டைமை நம்ம இதுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெய்லி நம்மளுக்கு ஒரு 5 rupees கிடைக்கும். இது வந்து நம்மளோட ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தேவைக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி மந்த்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. 500 rupees ரீச் ஆன உடனே வந்து நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வித்ட்ரா பண்ணும்போது 20% வந்து டேக்ஸ் டிடக்ஷன் கண்டிப்பாக உண்டு. அடுத்த செகண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். நீங்கள் வந்து லைஃப் டைம் வந்து ஃபர்ஸ்ட் பிளான்லேயே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கடுத்து இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அடுத்த இந்த பிளானுக்கு வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனியோ அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக இந்த பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து 599 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டாஸ்க் தான், கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேம் அதே டைம் தான். இதில் வந்து பர் டாஸ்க்குக்கு 50 rupees. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1500 கிடைக்கும். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து 1500 ரீச் பண்ணும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சேம் அதே வந்து நீங்கள் எந்த பிளானில் இருந்தாலுமே வித்ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக 20% வந்து DDS டிடக்ஷன் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரெஃபரல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் வந்து செகண்ட் பிளானு. இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு, அதான் மார்க்கெட்டிங் அசோசியேட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான் சேம் அதே கண்டிஷன் தான். பட் இதில் வந்து நீங்கள் ரெஃபரல் கொடுத்துக்கலாம். ஒரு ரெஃபரலுக்கு வந்து உங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். பர் டே வந்து 50 rupees. ஸோ 1500 வந்துட்டு உங்களுக்கு டாஸ்க்குக்காக எவ்ரி மந்த் கிடைக்கும். ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கிடைக்கும். ஸோ மொத்தம் வந்து நீங்கள் 40 ரெஃபரல் வரைக்கும் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதை எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் 40 ரெஃபரல் ரீச் பண்ணுற வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரெஃபரல் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ரெஃபரலுக்குமே வந்து 1000 rupees. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான். டாஸ்கில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அடுத்தது வந்து இதில் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ்ன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கொடுக்குற ரெஃபரல் வந்துட்டு மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு 500 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரீபர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு ரெஃபரலும் வந்து 20,000 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து பிளானை
5999க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெஃபரலும் 20,000 ரீச் ஆனதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு ரீபர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு 500 rupees கிடைக்கும். ஸோ இது வந்து 3வது இன்கம். இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ கமிஷன். இப்போ நீங்கள் வந்து ரெஃபரல் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க வந்து டாஸ்க் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு எவ்ரி பர்சன் கிட்டேருந்து 20% வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வந்துட்டு ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க, 10 மெம்பர்ஸுமே ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்டேருந்து 20% வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்கணும். கண்டினியூஸாக 5 டேஸ்க்கு வந்துட்டு யாராவது டாஸ்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க, கண்டினியூ பண்ண முடியாது. புதுசாக தான் ஐடி போட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுற டாஸ்க்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 20% கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு பிளானில் இருக்காங்க இல்லையா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அவங்க ரெஃபரல் கொடுத்தா அவங்களுக்கு கீழே உள்ள பர்சன் வந்துட்டு செகண்ட் ஆர் தேர்ட் பிளானில் வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்டேருந்து வர அந்த இன்ட்ரோ கமிஷன் அவங்களுக்கு ஆட் ஆகாது. அவங்க எப்போ வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க டவுன்லைனில் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கிறவங்களோட இன்ட்ரோ கமிஷன் ஆட் ஆகும். சரிங்களா? இந்த இன்ட்ரோ கமிஷன் கால்குலேட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைன் இருக்காங்க, அவங்களும் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 வரும் இல்லையா, 1500ல் 20% 300, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா 30, ஸோ 3000. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்ரி டாஸ்க்கு டெய்லி 50 rupees, மந்த்லி 1500, ஒரு ரெஃபரலுக்கு 1000 rupees. அது நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 500 பெர் மெம்பருக்கு. இன்ட்ரோ கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் டாஸ்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மந்த்துக்கு வந்து 10,000 நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த பிளானில் வந்துட்டு இந்த பிளானுக்கு யாரெல்லாம் அப்கிரேட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே 20,000 ரீச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு ரீபர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்மரி, இதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எந்தெந்த பிளானில் உள்ளவங்களுக்கு எந்தெந்த இன்கம்லாம். இந்த ப்ளூ டிக் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கிடைக்கும், ரெட் டிக் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்னென்ன கிடைக்கும், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு என்னென்ன கிடைக்கும், மார்க்கெட்டிங் அசோசியேட்க்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவை என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க, வியூஸ் கிடைக்கும், அந்த மாதிரி சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக வந்து உங்களுக்கு 6000 வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் நம்ம பைமோட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாயிண்ட்ஸ் டு நோட் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோமோ அதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏஜ் 18க்கு மேலே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான். யார் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க நேமில் தான் ஐடி போடுற மாதிரி இருக்கும். அவங்களோட பேன் கார்டு ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அவங்க நேமில் உள்ள பேங்க்கு இதுதான் அக்கௌண்ட் தான் இதில் கொடுக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ரீபர்ச்சேஸ்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் பிளானில் இருக்கிறவங்க 20,000 ரீச் பண்ணோடனே கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 பிளானை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நம்பருக்கு காண்டாக்டோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோடேக். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். பொருட்கள் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சில பொருட்கள் 50% ஆஃபர்லேயும், ஒரு சில பொருட்கள் வந்து மற்ற எந்த அப்ளிகேஷன்லையுமே கிடைக்காத அளவுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கிடைக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த லிங்க்கு. நீங்கள் வேணுங்கிறவங்க அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது. எல்லா ஆண்ட்ராய்டும் அண்ட் ஐஃபோன்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அந்த பொருட்களை வாங்கி உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.